சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து ஒரு படத்தை இயக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஆனால் இது எப்போ நடக்கும் அப்படின்னா, வேட்டையன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வேணா இந்த காம்போ அப்படிங்கிறது வந்து சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஜென்ரலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு பார்த்தோம்னா, யாராவது வந்து சின்ன சின்ன படங்கள் எடுத்தாங்க, லோ பட்ஜெட் படம், பெரிய அளவில் இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கின படம், பெரிய அளவில் பேசப்படுற படம்னா அந்த இயக்குனர்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள வந்து பாராட்டுறது அப்படிங்கிறது அவர் ஜென்ரலாக ஒரு பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்படி அவர் நிறைய படங்களை வந்து பாராட்டியிருக்கிறாரு, மொழி வேறுபாடு இல்லாமல். காந்தாரா படத்தோட இயக்குனரான ரிஷப் அவரை வந்து கூப்பிட்டோம் இவர் வந்து பாராட்டினார். ஸோ அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன படங்கள், தமிழில் வந்த படங்களையும் வந்து நிறைய படங்களை பாராட்டியிருக்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சூர்யா அவர்கள் காமெடியனாக இருந்து அந்த ட்ராக்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீரோவாக நடித்து பெரிய ஒரு ஹிட் அடித்த விடுதலை படத்தை பார்த்துட்டு கூட சூர்யா அவர்களை கூப்பிட்டு வந்து பாராட்டினார் சூப்பர் ஸ்டார். அந்த மாதிரி இயக்குனர்கள், ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இப்போ வரைக்குமே அவர் வந்து ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதில் பெரும்பாலான அவருக்கு ரொம்ப ஒரு பிடிச்சி போயிட்டுனா அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஈடுபாடை வந்து காட்டுவார். ஸோ அந்த வகையில் தான் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாழை அப்படிங்கிற படம் நிச்சயமாக, இந்த படம் தமிழ் சினிமாவில் இது வந்து எப்படி மலையாளம் சினிமாவில் வந்து ஒரு மஞ்சுமல் பாய்ஸோ அது மாதிரி தமிழ் சினிமாவில் இந்த படம் ஒரு கிளாஸான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வந்த ஒரு படங்களில் ஒரு சிறந்த ஒரு 10 படங்களுக்குள்ளே இந்த வாழையை வந்து நிச்சயமாக வைக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் படத்தை வந்து பெரிய அளவில் பார்க்கல. மஞ்சுமல் பாய்ஸ் வந்து சூப்பராக இருக்குன்னு எல்லாம் தேட்டருக்கு போய் பார்த்தாங்க. ஆனால் இந்த வாழை படத்தை பெரிய அளவில் யாரும் போய் தேட்டரில் வந்து இன்னும் பார்க்கல. ஸோ அப்போ ஓகே, ஒரு 5 கோடி ரூபாய் போட்டு எடுத்த ஒரு படம் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஒரு 32 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய வசூல் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம், ப்ராஃபிட்டு. இந்த படத்துடைய ஹைலைட் என்ன அப்படின்னா, பரியரும் பெருமாள் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து பல கஷ்டங்களை வந்து நம்மளுக்கு காமிச்சிருப்பார் மாரி செல்வராஜ் அவர்கள். ஆனால் இந்த படத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து நமக்கு கண்கலங்க வைக்கல. ஆனால் அந்த பையன் ஒரு பசியால் வந்து அவன் ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கிறப்ப ஒரு பையன், அந்த கேரக்டரு அவன் வந்து தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இறந்துருப்பார். அங்கே போய் வந்து அவனால் அழறதுக்கு கூட தெம்பு இருக்காது. ஸோ அவனுடைய பாசமான அக்கா இறந்துருப்பாங்க, அதை அழகிறதுக்கும் அவனுக்கு தெம்பு இருக்காது. அந்த சூழலையே வந்து அவன் மறந்துட்டு அந்த பசி மயக்கத்தில் இருப்பான். அந்த டைமில் வந்து ஓடி வந்து சாப்பிடும்போது அவங்க அம்மா வந்து பார்க்கும்போது எங்கே அவங்க திட்ட போகிறாங்க, அடிக்க போகிறாங்கன்ட்டு ஓடி போய் ஒரு இடத்துல போய் விழுவான். ஸோ இந்த காட்சி தான் இந்த வாழை படத்துடைய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்க்கான காரணம். எல்லாரையும் கண்கலங்க வச்சதுக்கு காரணமும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சி தான். ஸோ அந்தளவுக்கு உலக தரம் வாய்ந்த ஒரு இயக்குனராக இன்றைக்கி வந்து மாரி செல்வராஜ் தமிழ் சினிமாவின் ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு விஷயம் ஜென்ரலாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தோனி கிரிக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா தோனி பிடிக்காதவங்க இருப்பாங்க, விராட் கோலி பிடிக்காதவங்க இருப்பாங்க, ரோஹித் சர்மா பிடிக்காதவங்க இருப்பாங்க. ஆனால் ரோஹித் சர்மா இன்னொரு ஷேவாக். தோனி அப்படிங்கிறவர் அவர் வந்து விக்கெட் கீப்பிங்கில் ஒரு கில்கிறிஸ்ட் மாதிரி, கேப்டனில் ஒரு ரிக்கி பாண்டிங் மாதிரி, பேட்டிங்கில் அடித்தார் அப்படின்னா அடித்து ஃபினிஷ் பண்ணுறதுல அவர் ஒரு தனி ஸ்டைலு, த வேர்ல்டு பெஸ்ட்டு ஃபினிஷர். பட் விராட் கோலி அவர் ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி, வேர்ல்டுலேயே ஒரு பெஸ்ட்டு பேட்ஸ்மேன். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, அவங்களுடைய திறமை வந்து நம்ம பிடிக்கலன்னா நம்ம அவங்கள திட்டுறோம், ஆனால் அவங்களுடைய கேஸ்ட் என்னன்னு வந்து பார்க்கறது கிடையாது. ஆனால் இங்கே ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு படைப்பை கொடுத்த ஒரு மாரி செல்வராஜ் அவருடைய படம் அப்படிங்கிறது. ஸோ என்னதான் வந்து நமக்கு வந்து ஒரு இயக்குனரை பிடிக்கல, அவருடைய கேஸ்ட் இப்படி, அவர் பேசுகிற விஷயம் இப்படி, இத்தனைக்கும் வந்து இந்த படத்தில் ரொம்ப பொலைட்டாக தான் வந்து அவர் சில விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணிடுறாரு. அப்படி இருக்கும்போது கூட அவரை பற்றி ஒரு நாடக காதல், அவரை பற்றி தப்பாக பேசுறதுங்கிறது இது தேவையில்லாத ஒரு விஷயம். அதாவது ஒரு கலைஞன் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு படைப்பை கொடுத்துருக்கிறாருன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை பாராட்டலாம், இல்லை நம்ம அமைதியாக இருக்கலாம். அதை வந்து ஒரு டீமோட்டிவேட் பண்ணுறது, கேவலமாக வந்து ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் வந்து பேசுறது அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத விஷயம். ஸோ இதுதான், கலாய்க்கிறவங்க கேவலப்படுத்துகிறவங்க கேவலப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது எந்தெந்த நல்ல மனிதர்களாலையும் நல்லவர்களாலையும் கிடைக்கப்பட வேண்டுமோ அது வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, மெட்ராஸ் மாதிரியான ஒரு கிளாஸான ஒரு படம், அந்த படத்தை இயக்குனார். அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித் அவர்களுக்கு கபாலி காலா மூலயமா ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. படமும் வந்து சூப்பராக இருந்தது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு நிறைய ஃப்ளாப், சில படங்கள் தோய்வாக இருந்தது. அவரை வந்து ஒரு வேறு விதத்தில் வந்து அழகாக ஒரு கிளாஸாக அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் செம்மையாக வந்து காமிச்சு ஒரு பரிமாணத்தில் வந்து காமிச்சார் ரஞ்சித் அவர்கள். இன்றைக்கு வரைக்கும் தலைவர் வந்து அந்த ட்ரெண்டில் அப்படியே சும்மா வைப்லேயே வந்து போயிட்டுருக்கிறாரு. ஸோ அது மாதிரி தான் இப்போ இந்த படம் அப்படிங்கிறது. ஸோ மாரி செல்வராஜும் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு இம்ப்ரெஸ் வந்து பண்ணிட்டார் இவரை. ஸோ இதுக்கப்புறம் ரஞ்சித் கூட வந்து இணைவாரா தலைவர் வந்து அப்படின்னு கேட்டால் கூட இணையகிறதுக்கு வந்து பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரஞ்சித் வந்து ஒரு மாதிரி சர்ச்சையாச்சு, ரஜினிகாந்த் இல்லைன்னா அவர் இல்லை, சில சண்டைலாம் வந்து போயிட்டு இருந்தது.
ஆனால் என்ன இருந்தாலும் அந்த எண்டு வந்து தலைவர் வந்து டேலண்ட்டை தான் பார்ப்பாரே தவிர அவங்க வந்து இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். என்னன்னா பாரஞ்சித் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இணையக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி தான் போகும். ஏன்னா இப்போ தங்கலான்னு பார்த்துருப்போம், விக்ரம் சாரை வாங்கின அளவுக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது ரஜினி சாரை வச்சு வாங்க முடியாது. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது ஸோ பாரஞ்சித் அவர்களுக்கு வந்து உருண்டு போன்ற ஒரு மாதிரி ஒரு வேறு மாதிரி கஷ்டப்படுத்தி வேலை வாங்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இன்றைக்கி ஒரு வேர்ல்டு மேக்கிங்கில் வந்து போயிட்டார். ஒரு டைரக்டராக இருக்கிறாருன்னும் போது இந்த டைமில் வந்து தலைவரை அவர் வச்சு படம் பண்ணார் அப்படின்னா அது வந்து கபாலி மாதிரியோ ஒரு காலா மாதிரியோ ஒரு மாசான ஒரு படமாக தான் எடுக்க முடியும். ஸோ அது தவிர்த்து இந்த படம் இப்போ இந்த மாரி செல்வராஜ் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் ஆக போகுது. இந்த படம் கன்ஃபார்ம் ஆச்சு வந்துச்சு அப்படின்னா சும்மா வேறு லெவலில் இது ஒரு வித்தியாசமான ஒரு எஃபெக்டில் வந்து ஒரு அவுட்புட்டில் வந்து இந்த படம் நிச்சயமாக வரும். ஸோ அப்படி தான் வந்து இந்த படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு மாமன்னனில் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து மியூசிக் பண்ணார். இப்போ மாரி செல்வராஜ் அவருக்கும் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் கூட வந்து நல்ல ஒரு மியூசிக்கல் காம்போ வந்து செட்டாக இருந்தது, சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். மாமன்னனில் வந்து நெஞ்சமே நெஞ்சமே சாங்லாம் வந்து மாண்டேஜ் ஒரு பக்கம் அழகாக இருந்தது, சாங் ஒரு பக்கம் கேட்க அழகாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சுமாராக இருந்தது, அந்த பாட்டை கேட்க கேட்க ஒரு அடிக்ஷன் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு காம்போ செட் ஆகிடுச்சு. ஸோ சந்தோஷ் நாராயணன் மட்டும் இல்லை, மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வந்து அந்த ஏஆர் ரஹ்மான் அவர்களும் வந்து பெரிய அளவில் வந்து செட் ஆகிட்டார். ஸோ தலைவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் வந்து மாரி செல்வராஜ் இவங்க 2 பேர் இணையிற இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஏஆர் ரஹ்மான் சார் தான் மியூசிக்காக வந்து இருப்பார். ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் வந்து கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, என்ன இதுக்கான அப்டேட்ஸ்லாம் ஃப்யூச்சரில் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ இவங்களுடைய காம்போ இது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.